அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது பிரார்த்தனை துவாவின் ஒழுங்குகள் சம்பந்தமான காணொளி தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 4, இறைவன் நம் அருகில் இருக்கிறான் என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு காணொளி இது. அதாவது, இறைவனிடம் கையேந்துவோம், இறைவன் அருகில் இருக்கிறான். சர்வ வல்லமுடைய இறைவனிடம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டவர்கள் கூட தாமாக உருவாக்கி கொண்ட இடைத்தரகர்களிடம் பிரார்த்திப்பதை கண்கூடாக நம்ம பார்த்து வருகிறோம். இறைவன் நம்மை விட்டும் தொலைவில் இருக்கிறான், நம்மால் நேரடியாக அவனை தொடர்பு கொள்ள முடியாது, அவனை அணுக முடியாது என்று அவர்கள் நம்புவதே இதற்கு காரணம். கடவுள் மனிதனை விட்டும் வெகு தொலைவில் இருப்பதாக நம்புவதுதான் பல தெய்வ வழிபாட்டுக்கும் இறை வழிபாடு புறக்கணிக்கப்படுவதற்கும் அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரணத்தை களையெடுப்பதற்காகத்தான் நான் அருகில் இருக்கிறேன் என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கூறுகிறான். என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். ஏற்கனவே பல வசனங்களில் நீங்கள் பேசக்கூடியதை, நீங்கள் சொல்லக்கூடியதை கேட்பாங்களா, உங்களுக்கு பதிலளிப்பாங்களா எல்லாம் கேட்டானே. இங்கே என்ன சொல்கிறான்? அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், செவியிடக்கூடியவனாக இருக்கிறான், நமக்கு அருகில் இருக்கிறான். அது மட்டுமல்ல, அதுக்கு பதிலளிப்பேன் என்ன அர்த்தம்? கேட்டதே தருவான், இல்லைன்னா அதை 3 வழிகளில் நமக்கு மாற்றி தருகிறான். நம்ம கேட்டது நமக்கு தேவையில்லை, அதிக பிரசங்கித்தனம் என்று அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் அதை என்ன பண்ணுவான்? தேவை வரும்போது கொடுப்பான், இல்லையா? இல்லாட்டி மறுமையில் கொடுப்பான், அல்லது கேட்டதையே கொடுத்துருவான். சரியா? இந்த மாதிரியான தன்மைகள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள். என்றாலும் முதலில் நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ் பிரார்த்தனை செவி கூறியவனாக இருக்கிறான், அதற்குரிய அருகில் நமக்கு அருகில் மிக அருகில் இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று 2வது அத்தியாயம் 186வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு அருகில் இருக்கிறான்? 10 அடி தூரத்தில் இருக்கிறானா? பார்க்கும் தூரத்தில் இருக்கிறானா? எட்டி பிடிக்கும் தூரத்தில் இருக்கிறானா? இதை பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். மனிதனை படைத்தோம், அவனது மனம் எதை எண்ணுகிறது என்பதையும் நாம் அறிவோம். மனிதனை படைத்தோம், அவன் மனம் என்ன நினைக்குது, நம்மளுடைய மனசு என்ன நினைக்குது, பேசுறத கேட்கணுங்கிறது கூட இல்லை. இங்கே இந்த மனதுன்னு நம்ம நினைக்கக்கூடிய, நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரெயினில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதாவது எடுத்துக்கங்க. ஏன்னா எதை நம்ம எண்ணுகிறோமோ அதை கூட அல்லாஹ் அறிவான் என்று 50வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒருவனது உயிர் தொண்டை குழியை அடையும் போது அந்த நேரத்தில் அவனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களை விட நாமே அவனுக்கு மிகவும் அருகில் இருக்கிறோம், எனினும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நான் அருகில் இருக்கிறேங்கிறத உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் உங்களை விட மிக அருகில் நான் இருக்கிறேன் என்று 56வது அத்தியாயம் 83, 84, 85 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். கடவுள் தொலைவில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு சிலைகளின் முன்னே நிற்பவர்கள், சமாதிகளுக்கு முன்னே மண்டியிடுபவர்கள், சாமியார்களின் கால்களில் விழுபவர்கள் இதை நெருக்கம் என்று நினைக்கிறார்கள். என்ன, அதுதான் நெருக்கம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஒரு மகானின் முன்னே ஒருவன் நிற்கிறான், அவர் தனக்கு மிக மிக அருகில் இருப்பதாகவும் கடவுள் அவரை விட மிக தொலைவில் இருப்பதாகவும் எண்ணுகிறான். ஆனால் கண்முன்னே நிற்கும் மகானை விட அந்த மனிதனுக்கு கடவுள் நெருக்கமாக இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, புரிய வைக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இடைவெளியை கற்பனை செய்ய முடியாத நெருக்கத்தில் இருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலம் இறைவன் தெளிவுபடுத்துகிறான். கடவுள் நெருக்கமாக இருப்பது உண்மைதான், ஆயினும் நாங்கள் அவனிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் நடந்து கொள்ளவில்லையே.
அவனது கட்டளைகள் பலவற்றை மீறியுள்ளோமே. நாங்கள் நேரடியாக கேட்டால் எங்களை அவன் கோபித்துக் கொள்வானே. அவனது கோபத்தை குளிர செய்வதற்குத்தான் இடைத்தரகர்களை, அதாவது சாமியார்களை, சைக்குமார்களை நாங்கள் நாட வேண்டியுள்ளது என்று சிலர் அதற்கு என்ன பண்ணுறாங்க, சமாதானம் கூறுகிறார்கள். இந்த வாதம் தவறானது என்பதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் நான் அருகில் இருக்கிறேன் என்று அழைப்பவனின் அழைப்புக்கு பதிலளிக்கிறேன் எனவும் சேர்த்தே சொல்கிறான் அல்லாஹ். மகான்கள் மட்டும் நெருங்கும் வகையில் தான் இருக்கவில்லை. அதாவது மகான்கள் மட்டும் நெருங்கும் வகையில் நான் இருக்கவில்லை, சாதாரண மனிதனும் நெருங்கும் வகையில் தான் இருக்கிறேன் என்றும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், மக்களே, தமக்கு எதிராக வரம்பு மீறிய, பாவம் செய்த, தவறுகள் செய்துவிட்ட, மனம் திருந்திரியா நீ, வா என்னிடம் கேள் என்று அழைக்கிறான். எப்படி? தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பவன், அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் கூறுவதை தெரிவிப்பராக என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இது 39வது அத்தியாயம் 5லேருந்து 3 வரலே. இது 39வது அத்தியாயம் 53வது வசனம். அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏக இறைவனை மறுக்கும் கூட்டத்தை தவிர வேறு எவரும் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்கிறானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யார் நம்பிக்கை இழப்பா தெரியுமா? எவனுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லையோ, எவன் அல்லாவை நம்பலையோ, எவன் மறுமையை நம்பலையோ, எவன்கிட்ட மார்க்கங்கிறது தக்குவா, இறை அச்சம் இல்லையோ, அவன் தான் மறுப்பான். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக 12வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான். இறைவனுக்கு ஆத்திரமூட்டும் வகையில் எவ்வளவு பயங்கரமான குற்றங்களில் ஈடுபட்டவனாயினும் அதற்காக இறைவனை விட்டு விலக வேண்டாம். விரண்டு ஓடி எங்கே போவனே? அப்படி அல்லாவுக்கு பயந்துக்கிட்டு நீ எங்கேயாவது போகணும்னா போக்கிட வேறு ஏதாவது இருக்கா? எங்கே போவனே? எங்கே போனாலும் அது அல்லாவுடைய பூமி தானே. எங்கே போனாலும் அவனுடைய பார்வையை விட்டு, அவனுடைய கவனத்தை விட்டு நீ தப்ப முடியுமா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இறைவன் தரமாட்டான் என்று அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். எவ்வளவு பயங்கரமான பாவங்களில் ஈடுபட்டாலும் அவற்றையும் அல்லாஹ் மன்னிப்பான். திருந்த நீ தயாரா? பாவங்களை நீ உணர்ந்து விட்டாயா? இனி நான் செய்ய மாட்டேன், நிறைவா என்னை மன்னித்து விடு, என்னை பொருந்து கொள் என்று கேட்க நீ தயாரா? அல்லாஹ் தயார். அவர்களும் அவனிடத்தில் நேரடியாக கேட்கலாம் என்று மிக தெளிவாக இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இறைவன் தரமாட்டான் என்று அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். எவ்வளவு பயங்கரமான பாவங்களில் ஈடுபட்டாலும் அவற்றையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அவர்களும் தன்னிடத்தில் நேரடியாக கேட்கலாம் என்று மிக தெளிவாக இங்கே இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களும் அவனிடத்தில் நேரடியாக கேட்கலாம் என்று மிக தெளிவாக இங்கே சுட்டி காட்டுகிறான். தனக்கு தகுதி இல்லை என்று எண்ணி இறைவனை விடுத்து மற்றவர்களை நாடக்கூடாது எனவும் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நாம் அனைவரும் மனிதர்கள் தான். என்ன இதில் பிரச்சனைகளுக்கோ நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கோ இன்ன காரியங்களில் நமக்குள்ள வேறுபாடு ஒன்றும் கிடையாது. சரியா? நம்மளே கிறிஸ்தவர்களாக அழைத்து கொண்டு, தம்மை இந்துவாக அழைத்து கொண்டு, தன்னை இறை மறுப்பாளர்களாக அழைத்து கொண்டு, முஸ்லீம்களாக அழைத்து கொண்டு, யாராக இருந்தாலும் எல்லாருமே ஆதமுடைய மனுஷன் தானே. நம்ம அனைவரும் மனுஷன் தானே. அந்த மனநிலை அனைத்துக்கும் ஒன்று தானே. அதை கவனத்தில் கொள்ளணும். எனவே மனிதனுக்கு அவனுக்கு தெளிவாக விளக்கக்கூடிய விலகில் திருமறை குர்ஆன் தெல்ல தெளிவாக மனிதனை படைத்த இறைவன் அவனுக்கு விளங்கும்படி மிக எளிதாக விளக்கி சொல்லி காட்டுகிறான். எனவே விரண்டு ஓடிவிடாதீர்கள். மனிதர்கள் எவனிடத்திலும் கையேந்தாதீர்கள். இறைவனை வைக்க வேண்டிய இடத்தில் முறையாக வைத்து அவனிடம் கேட்க வேண்டிய விதத்தில் தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி நம்மை அழைத்து கூறுகிறான். இதற்கு மேலதிக விளக்கத்தை அடுத்த காணொலியில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் தெளிவாக புரிந்து கொண்டு மனிதனை வைக்க வேண்டிய இடத்துல மனிதனாக பாருங்கள், இறைவனை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து இறைவனாக, கடவுளாக, ரப்பாக பாருங்கள். தேங்க்ஸ். நன்றி.